ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இடியம் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, நம்ம பேசும்போது தமிழ்லலாம் பேசும்போது ஏதாவது ஒரு விஷயம் யாராவது செய்யணும்னு புதுசாக ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச நாள் செஞ்சு பார்க்குறாங்க, அப்புறம் வந்து அதை ஒன்றும் செட் ஆகலை, ஒத்து வரல அப்படின்னு அவன் என்னென்னவோ செஞ்சான், கடைசியில் பழைய நிலைமைக்கே திரும்ப போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த மாதிரி பழைய நிலைமைக்கே திரும்ப போயிட்டான், திருப்பி படிக்க போயிட்டான். அதாவது ஒரு படி ஏறினா 10 படி கீழே சறுக்கிட்டான், திருப்பி போய் படியில் தான் நிற்கிறான், கீழே தான் இருக்கிறான் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றதான் டுடேஸ் இடியம் ஆஃப் த டே. டுடேஸ் இடியம் ஆஃப் த டே, பேக் டு த டிராயிங் போர்டு. பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்றது தான் திரும்ப பழைய நிலைமைக்கே போயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்டா உள்ள ஒரு இங்கிலீஷ் இடியம். இதை பேக் டு த டிராயிங் போர்ட் அப்படின்னு சொல்லலாம், பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பேக் டு ஸ்கொயர் ஒன், பேக் டு த டிராயிங் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். His plan didn't work out, so it's back to the drawing board. So his plan didn't work out, so it's back to the drawing board. அப்படின்னா அவன் ஸ்டார்ட் பண்ண பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகல, சரியா ஆகல, அதனால அது வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடுச்சு. ஸோ his plan didn't work out, so it's back to the drawing board. அப்படின்னா அவனோட பிளான், ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, அது சரியா வரல, ஒர்க் அவுட் ஆகல, அதனால அவன் மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிட்டான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், this new diet plan didn't work out, so I was back to the drawing board. இது வந்து ரொம்ப நம்ம காமனாக சொல்லலாம். நிறைய பேர் வந்து டயட்டிங் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க, டயட் பிளான் புதுசாக ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு வாரம் 10 நாள் போகும், அப்புறம் திருப்பி வெயிட் பார்த்தா ஒன்றுமே இறங்கின மாதிரி தெரியாது, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கே போகலாம், பழைய மாதிரியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவங்க எப்பயும் போல ஒரு ஃபுல் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இது. ஸோ மை நியூ டயட் பிளான் டிடன்ட் ஒர்க் அவுட், ஸோ ஐ வாஸ் பேக் டு த டிராயிங் போர்ட். நான் புதுசாக ஒரு டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணேன், அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல, அதனால மறுபடியும் பழைய மாதிரியே ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நியூ டயட் பிளான்றப்போ நிறையா வந்து இப்போ ப்ரோட்டீன் டயட், அப்புறம் எக் டயட், வாட்டர் டயட், ஃப்ரூட் டயட், அப்புறம் பெலியோ, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ புதுசான பேர்லாம் டயட் இருக்கு. ஏதோ ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல, அதனால பழைய மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு சொல்றது தான் my new diet plan didn't work out, so I was back to the drawing board. So I was back to the drawing boardன்றது வந்து நான் திரும்பியும் ஓகே பழைய மாதிரியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த இடியம் வந்து நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இப்படி சொல்லணும் அப்படின்னு இல்லை. யாராவது ஒருத்தர், இதெல்லாமே வந்து இடியம்ஸ் எல்லாமே நம்ம புதுசாக ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்ல போகிறதில்ல, ஏதாவது பேசும்போது நடுவில் சொல்கிறதான். அப்போ யாராவது ஒருத்தர் நம்மளோட பிளான் பற்றியோ, இல்லை நம்ம ஏதோ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அந்த விஷயத்தை பற்றியோ, இல்லை ஏதோ ஒரு டயட், எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், என்ன ஆச்சுது அப்படின்னா மறுபடியும் என்ன பழைய நிலைமைக்கே போயாச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. மறுபடியும் இது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல, இது ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல, நான் பழைய மாதிரி அதே பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பழைய மாதிரியே எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி சொல்றது தான் ஐ வாஸ் பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்றது வந்து இவ்வளோ பெரிய சென்டென்ஸாக தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. சும்மா ஐ வாஸ் பேக் டு த டிராயிங் போர்டுன்னா யாராவது என்ன ஆச்சு அப்படின்னா ஐ வாஸ் பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்னு மட்டும் சொன்னா கூட கரெக்டாக நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும், நான் பழைய நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேற யாரையாவது பத்தியாவது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறோம், ஒரு புதுசாக ஒன்று பண்ணிட்டு இருந்தானே, அவன் பண்ணிட்டு இருந்த விஷயம் என்னாச்சு, புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சானே அது என்னாச்சு, இல்லை ஏதாவது தப்பான பழக்கத்துலேருந்து மறுபடியும் வந்து அவங்க திருந்தி வந்திருக்கிறாங்க, நல்ல விதமாக போயிட்டு இருக்கானே, இப்போ எப்படி இருக்கானா மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கெல்லாம் கூட he is again back to the drawing board, இல்லை he is back to the drawing board னா மறுபடியும் அவன் பழைய மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்ம திரும்பி நம்ம விஷயத்தை பற்றி சொல்றதுக்கும் நானும் பழைய மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னா ஐ எம் பேக் டு த டிராயிங் போர்ட் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது இந்த மாதிரி பேசும்போது கான்வர்சேஷன்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து மறுபடியும் பழைய விஷயத்தையே நான் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன், இல்லைன்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிலாம் சொல்றதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து ஐம் பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படி சொல்றது கூட நம்ம வந்து இந்த பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்றத சொல்லலாம். இனிமேல் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது இந்த ஐம் பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்ற இந்த இடியமை யூஸ் பண்ணி பேசலாம். So I'll meet you in the next lesson. Thank you. Bye.